மேட்டுப்பாளையம் அருகே உள்ள சுண்டக்குறை கிராமத்தில் சிறுத்தை ஒன்று கால்நடைகளை தொடர்ந்து வேட்டையாடி வருவதால் அச்சமடைந்துள்ள பொதுமக்கள் சிறுத்தையை பிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். இது தொடர்பாக நமது செய்தியாளர் செந்தில்குமார் அப்பகுதி மக்களுடன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது நாம் பார்க்கலாம். கோவை மாவட்டம் காரமடை வனச்சரகத்துக்குட்பட்ட சுண்டக்குறை என்ற கிராமத்தில் தொடர்ச்சியாக சிறுத்தை நடமாட்டம் என்பது இருந்து வருவதால் இந்த பகுதி மக்கள் மிகவும் ஒரு அச்சத்தில் இருக்கக்கூடிய நிலைமையானது ஏற்பட்டு வைக்கிறது. குறிப்பாக இங்கு வளர்க்கப்படக்கூடிய கால்நடைகளை நோட்டமிட்டு தொடர்ச்சியாக வேட்டை என்பது இந்த சிறுத்தையால் நடத்தப்பட்டு வருவதால் கால்நடை வளர்ப்போரும் மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலுக்கு உள்ளாகி இருக்கின்றனர். ஒரே மாதத்தில் மட்டும் 2 முறை இந்த வேட்டையானது இங்கு நடத்தப்பட்டுள்ளது. இங்கு வளர்க்கப்படக்கூடிய ஆடுகளை குறிவைத்து தொடர்ந்து இந்த வேட்டையானது நடத்தப்பட்டு இதுவரை 5 ஆடுகள் சிறுத்தையானது வேட்டையாடி தூக்கி சென்றிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அருகில் இருக்கக்கூடிய மாடுகளின் கன்றுகளையும் அந்த சிறுத்தையானது தொடர்ந்து வேட்டையாடி வருகிறது. எனவே இந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மிகப்பெரிய ஒரு அச்சத்துக்கு உள்ளாகி இருக்கின்றனர். தொடர்ச்சியாக இந்த சிறுத்தையை பிடித்து எடுத்து செல்ல வேண்டும் என அந்த பகுதி மக்கள் தொடர்ந்து கோரிக்கை முன்வைத்து வருகின்றனர். இது குறித்து பேசுவதற்காக பாதிக்கப்பட்ட திரு ரங்கசாமி அவர்கள் நம்மிடையே இருக்கு. அவர்கிட்ட கேட்கலாம். ஐயா வணக்கம். இப்போ இந்த சிறுத்தை நடமாட்டம் எவ்வளவு நாளாக இருக்கு? உங்க ஆட்டை மட்டும் இது வரைக்கும் எவ்வளவு பிடிச்சிருக்கு? சாமி, சிறுத்தை நடமாட்டம் அடிக்கடி வருது போகுது. கொஞ்ச நாளைக்கு வரும், அப்போ கொஞ்ச நாளைக்கு வராது. அப்புறம் ஏதோ ஒன்று சுற்றிட்டு போயிருங்க. ரெண்டாவது இப்போ வந்து அடிக்கடி வருதுங்க. 3 கன்றுக்குட்டி பிடிச்சிருக்குதுங்க. என்றது மட்டும் 5 ஆடை பிடிச்சிருக்குதுங்க. மற்ற பட்டிக்காரதுமே 5, 6 இப்படி பிடிச்சிருக்குதுங்க. கன்றுக்குட்டி 3 பிடிச்சிருக்குதுங்க. நம்ம கலாட்டுங்க, நம்ம இதுங்க தொடர்ந்து வந்துட்டே இருக்குதுங்க சாமி. இப்போ இதுக்காக வனத்துறை என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு? அது உங்களுக்கு திருப்தியா இருக்கா? என்ன பண்றாங்க அவங்க? வனத்துறை வந்து வந்து ஏற்கனவே வந்தாங்க, வந்துட்டு பட்டாசு விட்டாங்க, போயிட்டாங்க. அப்புறம் மறுபடியும் வந்தாங்க, 2 கேமரா மாட்டினாங்க. மறுபடியும் ஒரு நாள் பட்டாசு விட்டாங்க, போயிட்டாங்க சாமி. அப்புறம் ரெண்டாவது இப்போ மறுபடியும் 3வது ட்ரிப்பு வந்து மறுபடியும் பிடிச்சிட்டு போயிடுச்சுங்க. மறுபடியும் வந்து இப்போ கூடு கொண்டு வந்து வச்சுருக்குறாங்க சாமி. அந்த கூட்டில் ஏதோ அதை பிடிச்சி ஏதோ தூரம் கொண்டு போய் விட்டாங்கன்னா நல்லா இருக்குங்க சாமி. எங்களுக்கு இப்படியே இது பண்ணிகிட்டு இருந்தால் நாங்கள் எப்படி சாமி இது பிழைக்கிறது? இதை நம்பி தான் நாங்கள் இருக்கிறோம். ஏதோ உங்களுக்கு இந்த இழப்பீடு இழப்பீடு சாமி முதல் பிடிச்சி போனது. இப்போ இது மாதிரி எழுதி கொடுக்க சொன்னால் கொண்டு போய் ஃபாரஸ்ட் ஆஃபீஸில் கொடுத்து போட்டு வந்தேங்க. அது இப்போ இது வரைக்கும் எந்த விதமான இது இல்லைங்க சாமி. அதுக்கு பின்னாடி 2 ட்ரிப் பிடிச்சிட்டு போயிடுச்சு சாமி. அதுக்கு எது எழுதி கொடுக்கல, ஒன்றும் கொடுக்கல. அவிலும் ஒன்றும் கண்டுக்கல சாமி. ஏதோ பார்த்து எனக்கு கவர்மெண்ட்டில் ஏதோ ஒரு இழப்பீடு கொடுத்தா நல்லா இருக்குங்க. தொடர்ச்சியாக இந்த பகுதியில் அந்த குறிப்பிட்ட சிறுத்தையானது தொடர்ந்து வேட்டை என்பது நடத்தி வருகிறது. ஏறக்குறைய 5 ஆடுகள் மற்றும் 3 கன்றுகள் என ஒரே இடத்தில் அருகருகே இந்த வேட்டை சம்பவமானது நடைபெற்றிருக்கிறது. ஆனால் வனத்துறை எடுத்த நடவடிக்கை தற்பொழுது வரை தங்களுக்கு திருப்தியாக இல்லை. தொடர்ந்து இந்த வேட்டை என்பது நடத்தப்படுவது மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறி இருக்கிறது. ஏனென்றால் இன்று கால்நடை வேட்டை என்பது நாளை மனித வேட்டையாக மாறிவிடக்கூடாது என இந்த கிராம மக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். எனவே சிறுத்தையை விரைந்து பிடிப்பதற்கான அனைத்து நடவடிக்கையும் வனத்துறை எடுக்க வேண்டும். பொதுமக்கள் அச்சமின்றி வாழ உரிய நடவடிக்கை வனத்துறை எடுத்து தர வேண்டும் என இந்த பகுதி கிராம மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். தமிழ் ஜனம் செய்திகளுக்காக சுண்டக்குறை பகுதியிலிருந்து செய்தியாளர் செந்தில்குமார்.